சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பணம் கிடைச்ச சந்தோஷத்தில் நம்ம மனோஜும் ரோகிணியும் உண்மையை எல்லாமே மறைச்சி தன்னோட அப்பா அனுப்புனாங்க மாமா மூலயமா அப்படின்னு ஒரு புதிய கதையை கொண்டுக்கிட்டு வந்து இப்போ வீட்டில் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் பிஸ்னஸ் தொடங்கிறதுக்காகவே எங்கள் அப்பா அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்துவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுது. உங்கள் அப்பா தான் ஜெயிலில் இருக்கிறார்ல, அவர் எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்ட உடனே, அப்பானா அப்பாவா, மாமா மூலியமாக தான் அப்பா அனுப்பி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு அமௌண்ட்டை எடுத்து எங்கள் மாமா கிட்ட கொடுத்து எனக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் மாமாவும் மறந்துட்டாரு, ஸோ அவரு தான் எனக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம முத்துவுக்கு நம்புகிற மாதிரியே இல்லை, வளைச்சி வளைச்சி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இந்த விஜயா இருந்துக்கிட்டு பணம் வந்த சந்தோஷத்தில் எதை பற்றியுமே எந்த கேள்வியுமே கேட்காம, அப்பாடா பணம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க ஒரு சந்தோஷத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படியோ பணம் வந்துடுச்சு. இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட பணம். ஆமாம், நீ வந்து அப்பாவுக்கு 28 லட்சம் கொடுக்கணும்ல, ஸோ அதனால் அந்த பணத்தை அப்பா கிட்ட கொடுத்துரு, அப்பா பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே போடா. ஸோ இப்போ நம்ம ரோகிணிக்கும் மனோஜுக்கும் தூக்கி வாரி போட்டுருது. என்னடா பணத்தை வச்சு ஏதாச்சும் செய்யலான்னு பார்த்தா இப்படி கிளப்பி விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதே டைமில் அந்த பணமும் அவங்க அப்பாவோட பணம் தான். ஸோ ஜீவா கிட்ட இருந்து மீட்ட பணம் தானே, ஆனால் அதை ஏமாற்றி தானே இப்போ இந்த மனோஜும் ராகினியும் தன்னோட அப்பா கொடுத்ததா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த உண்மை எப்போ வெளியே வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ பணம் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி விரதம் இருந்ததை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ விஜயாவும் அதான் பணம் கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையும் செய்ய வேணாமா, சாப்பாடும் நாங்களே கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜயா ரோகிணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையும் வைக்கல, சாப்பாடும் அவங்களே ஆக்கி போட ஆரம்பிச்சிட்றாங்க. ஸோ இன்னிய எபிசோடை பொறுத்தளவு அது தாங்க போய்கிட்டு இருக்கு. நம்ம முத்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு நம்புகிற மாதிரியே இல்லை, கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிக்கிற உண்மை என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல மீனா கிட்ட. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.